எல்லாத்துலயும் ஏன் போராட்டம் இருக்கு அப்படின்னா, எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம், அதனாலதான் எல்லாத்துலயும் போராட்டம் இருக்குது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாம கர்த்தருடைய காரியங்களை உற்சாகமா இருங்க. உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப அழகா நடத்திட்டு போங்க. சும்மா ஏனோ தானன்னு குடும்பம் நடத்தக்கூடாது. இப்போ உங்ககிட்ட போன் வாங்குனீங்கல்ல, அந்த போனை நீங்க வாங்கும் போது அதுக்கு கவர் போடுவீங்க, பிள்ளைகளை தொட விட மாட்டீங்க, அதை பத்திரமா வச்சிருப்பீங்க. அப்படியே கண்ணும் கருத்துமா, சார்ஜர் 80 ஏறிடுச்சா, சார்ஜர் 90 வந்துருச்சா, ஐயோ குறையுதா அப்படின்னு சொல்லி எவ்வளவு கவனமா இருப்போம். ஆனா அதே போனை ஒரு 3-4 வருஷம் கழிச்சு எப்படி கிடக்கும் தெரியுமா? அடுப்பாங்கரையில எதையோ டம்ளரை மூடி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல சார்ஜர் நைட்டு போட்டு காலையில எடுக்க மறந்துருப்போம். இதே மாதிரிதான் கல்யாணம் பண்ண புதுசுல ரொம்ப சந்தோஷமா பார்த்து பார்த்து லவ் பண்ணி வாழ்ந்திருப்போம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆயிரும்? போன் கதை தான். எங்கேயாவது கிடக்கும், எங்கேயாவது போகும், எங்க வருதுன்னு தெரியல, சொல்லிட்டு போறது இல்ல, போனா போன் பண்றது இல்ல, வந்தா பேசுறது இல்ல, வீட்டுக்குள்ள வந்தா ஆசையா இருக்கிறது இல்ல. சோ இது இயல்பான ஒரு விஷயம். இதை மாற்றிக்கொள்ளத்தான் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வேதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்தின்படி நடக்கும்போது, வேதத்தின்படி உங்க மனைவியை நேசிக்கும் போது, வேதத்தின்படி உங்க கணவருக்கு கீழ்ப்படியும் போது, வேதத்தின்படி பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல. என்ன, வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷம் பிளஸ் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கும். அதனால குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்திட்டு போங்க. ஏனதானன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய ஒரு வார்த்தை உங்க கணவரை வேதனைப்படுத்திடும், உங்களுடைய ஒரு வார்த்தை உங்க மனைவியை வேதனைப்படுத்திடும், பிள்ளைகளை வேதனைப்படுத்திடும். அதனால நம்ம வேதனைப்படுத்தாத அளவுக்கு நம்ம பேசணும், வேதனைப்படுத்தாத அளவுக்கு நம்ம செயல்படணும். அதுக்காக கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்டுக்கோங்க. நீங்களே உங்க குடும்பத்தை உடைச்சிடாதீங்க, நீங்களே உங்க குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு. உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதே நீங்க எப்படி குடும்பத்தை நடத்துறீங்கிறத வைத்துதான். கர்த்தர் நல்லவர்.